என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு குருசேகர சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தேன். ஒரு புட் கேலண்டர், கால் கேலண்டர் அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தேன். அடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து கால் ரேஷியோ அண்ட் புட் ரேஷியோ. ஸோ ஃபஸ்ட்டு கால் ரேஷியோ என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு காலை பை பண்ண வேண்டியது. பொதுவாக அந்த பை பண்ணும்போது என்ன பண்ணாங்க, ஒரு அட் த மணியோ அல்லது ஸ்லைட்லி இந்த மணியோ காலை பை பண்ணுவாங்க. ஒரு ஃபார் அவுட் ஆஃப் த மணி கால் வந்து 2 டைம்ஸோ 3 டைம்ஸோ செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் வந்து கால் ரேஷியோ அப்படின்னு பேர். இது எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது, ஆனால் ரொம்ப புல்லிஷாக இல்லை அப்படின்னும்போது, ஒரு நீங்கள் அட் த மணி காலை பை பண்ணிங்கன்னா, கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகும்போது இந்த கால் பை வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதே நேரத்தில் ரொம்ப தூரமாக நீங்கள் காலை செல் பண்ணுறீங்க, அதுக்கு மேலே போகலைன்னா ஸ்லோவாக அந்த காலம் வந்து 0க்கு போயிடும். ஸோ உங்களுக்கு செல் கால்லையும் ப்ராஃபிட் வரும், பை கால்லையும் ப்ராஃபிட் வரும். பட் இதில் என்ன பிரச்சனைனா, மார்க்கெட் ரொம்ப வயலண்ட்டாக மேலே போச்சுன்னா, நீங்கள் செல் பண்ணுறதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து குறையும். நான் அது அப்புறம் அதை பே ஆஃப் சார்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே நேரத்தில் மார்க்கெட்டு ரொம்ப கிராஷ் ஆனாலுமே இந்த இப்போ வந்து லாஸ் தான் கொடுக்கும். ஏன்னா நீங்கள் பை பண்ணுறதும் வீணாக போயிடும், செல் பண்ணுறதும் வீணாக போயிடும். ஸோ ஒரு மாடரேட்லி புல்லிஷ் அப்போ எப்போ இருக்கோ அப்போ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு பேக்ரவுண்டை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வரும்போதே நிறைய கேட்பாங்க, சார் ஏதாவது ஒரு சிஸ்டம் சொல்லிக் கொடுங்க சார். சிஸ்டம்னா சொல்லணும் சார், காலையில் ஒரு 9:20க்கு இந்த காலை செல் பண்ணுங்கள், 100 பாயிண்ட் மேலே காலை செல் பண்ணுங்கள், 100 பாயிண்ட் கீழே புட்டை செல் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடுங்க, மத்தியானம் 3:30 மணிக்கு வெளியே வந்துடுங்க, அப்படி ஏதாவது ஒரு சிஸ்டம். அது என்னென்னா வந்து உலகம் முழுக்க எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி தான், எது வந்து பெட்டர், சிஸ்டம் ட்ரேடிங்கா அல்லது டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கா? டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்னா நான் இப்போ கொஞ்சம் மாடரேட்டில் புல்லிஷாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் சூப்பர் புல்லிஷாக ஃபீல் பண்ணுறேன், இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுவேன். ஸோ ஸ்லைட்லி பேரிஷாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அது நம்முடைய டிஸ்கிரிஷன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணுறது வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேட். சிஸ்டம் ட்ரேடுன்றது அப்படி கிடையாது. வருவாங்க காலங்காத்தால் 9:20க்கு ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடலில் போடுவாங்க. இது என்ன ஆச்சுன்னா, காலங்காத்தால் 9:20க்கு ஷார்ட் ஸ்ட்ராடல் போட வேண்டியது, ஒரு காலுகம் புட்டுங்க ஸ்டாப் லாஸ் போட வேண்டியது. இந்த ட்ரேடு யாரோ 2018, 19 பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் வரவே அது அப்படியே நிறைய இந்தியா முழுக்க பரவி நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக அது சரியாக வேலை செய்யலை. காலங்காத்தால் 9:15லேருந்து 10 மணிக்குள்ளார ஒரு பெரிய ஆட்டத்தை காமிச்சு முடிச்சிடுறாங்க. இதனால் வந்து இந்த இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல்லாம் வேலை செய்யலை. ஸோ சிஸ்டம் ட்ரேடுங்கிறது வந்து எப்பவுமே வேலை செய்யாது. ஒரு சில காலகட்டங்களில் வேலை செய்யும், எல்லா காலகட்டங்களையும் வேலை செய்யாது. எல்லா காலகட்டங்களையும் வேலை செய்யணும்னு வச்சுங்களேன், எத்தனையோ பேர்கிட்ட பல ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குது. அவங்க பட்டன் கம்ப்யூட்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு போயிட்டு உட்காந்த இடத்துல சம்பாதிக்கலாம் இல்லையா? பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமா? நீங்கள் ஒரு டாட்டா, பிர்லா, அம்பானி, அதானி எல்லாம் அவங்க பேலன்ஸ் ஷீட்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு 15-20% மேலே அவங்க ப்ராஃபிட்டே பண்ணுறது கிடையாது. அதுக்கு எத்தனை ஆள், எத்தனை அம்பு, எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்னு, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக வரல. நீங்கள் பேட்டர்ன் உட்காந்துன்னு ஒரு கம்ப்யூட்டர் வச்சு ஒரு அல்கோவை இது பண்ணி கம்ப்யூட்டர்கிட்ட எல்லா வேலையும் விட்டுட்டு நல்லா சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலான்னா அது நடக்காது. ஸோ சமயத்தில் வந்து கொஞ்சம் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு டிஸ்கிரிஷனரி ட்ரேட் தான். ஸோ அப்பப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது பண்ணேன். அந்த மாதிரி தான் இந்த தடவை நான் என்ன ஃபீல் பண்ணேன், நான் என்ன ஒரு ட்ரேட் எடுத்தேன். இது வந்து பேப்பர் ட்ரேட் தான். இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக போட்டது. மற்றபடி இந்த ரியல் ட்ரேட் நான் எடுக்கலை. 1, 2 எடுத்த ட்ரேடு கூட இந்த ஈரான் இஸ்ரேல் வார்லாம் வந்தப்போ பயந்து போய் வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால ஜஸ்ட் வந்து நம்மளை ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா நிறைய பேர் வருவாங்க. சார் உடனே செபியை டேக் பண்ணி, செபிக்கு வேறு வேலை இல்லை பாருங்கள், எப்போ பார்த்தாலே இவனுங்க டேக் பண்ணுறதை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ பேர் என் பேரில் டூப்ளிகேட்லேயே வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு ஆரம்பித்து பல கோடிகள். சென்னையில் வந்து ஒரு தனி நபர் ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட 29 கோடி ரூபாய் ஏமாந்துக்கிறாரு என் பேரை சொல்லி. அதான் என்னுடைய நண்பர் சொன்னார், சார் நீங்கள் போய் கேட்டாலே எவனோ 1 கோடி கொடுக்க மாட்டான், உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்கள் வீடியோ வச்சு 29 கோடியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஊரை ஏமாத்துறானுங்க சார் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்மளாம் போய் யார்கிட்ட கேட்குறது இல்லை, கேட்டால் தான் தெரியும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்ட்டு. ஸோ அது வந்து வேறு விஷயம். ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா,
பணம் சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது. ஒரு எஸ் எ சிஸ்டம் ட்ரேடர். சம்டைம்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகாது. ஸோ டிஸ்க்ரிஷன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். நான் வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டிஸ்க்ரிஷனரி ட்ரேடர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணேன், என்ன பண்ணேன்றதை நான் உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே நான் காமிச்சிடுறேன். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரேடு தான் 4 ட்ரேடு பேப்பர் ட்ரேடு பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 2 வீடியோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து 3வது ட்ரேடு. இது வந்து பிஎன்னா பேங்க் நிஃப்டி, சிஏனா கால் ரேஷியோ. ஸோ பேங்க் நிஃப்டியில் ஒரு கால் ரேஷியோ பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ அனலைஸ் த ட்ரேட் போடும். அனலைஸ் த ட்ரேடில் இப்போதைக்கு அந்த முதல் ட்ரேடை விட்டுடும். இந்த 2 ட்ரேட் பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து 55,000 காலை பை பண்ணியிருக்கிறேன், 57,000 காலை நான் செல் பண்ணியிருக்கிறேன். இதை நான் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 55,500 அப்படின்ற லெவலில் இருந்தது. ஸோ 55,500ன்ற லெவலில் இருந்தது. நான் ஒரு 500 பாயிண்ட் இந்த மணியில் காலை பை பண்ணேன். ஒரு 57,000 காலை நான் செல் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ என்ன இதனுடைய லாஜிக் என்ன? ஸோ நீங்கள் 55,000 காலை பை பண்ணுறீங்க, 57,000 காலை செல் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 55,000த்துக்கும் 57,000த்துக்கு நடுவுலையே கொஞ்சம் புல்லிஷாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அந்த 57,000 கால் ஜீரோவுக்கு போயிடும். இந்த வீடியோ வந்து 25ஆம் தேதி ஷூட் பண்ணுறோம். இது வந்து 26ஆம் தேதி எக்ஸ்பைரி. பார்த்திங்கன்னா இப்போ வந்து 56,500 அதான் 56,600 கிட்ட இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் 400 பாயிண்ட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது 57,000 கால் வந்து மோஸ்ட்லி ஜீரோவுக்கு தான் போகும். ஸோ நீங்கள் கால் செல் பண்ணது ஜீரோவுக்கு போயிடும், கால் பை பண்ணதுக்கு ஒரு வேல்யூ இருந்துன்னு இருக்கும். ஸோ இந்த பேஆஃப் சார்ட் பாருங்கள், இது ரொம்ப மேலே போனாலும், அதாவதுன்னா 58,500க்கு மேலே போச்சுன்னா இது வந்து லாஸ் வரும். அதே போல் 55,500க்கு கீழே போனாலும் லாஸ் வரும். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1,500 கொடுத்து பை பண்ணியிருக்கிறோம், செல் பண்ணது 2 × 500 1,000 தான் செல் பண்ணி 500 நம்ம கையை விட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இதை பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி 55,500 இருந்தது. அப்போ நான் என்னோடய வீடியோலாம் நீங்கள் வாட்ச் பண்ணின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் சொல்லியிருந்தேன் 54,000லேருந்து 56,000க்குள்ளார பேங்க் நிஃப்டி ரொம்ப வயலண்ட்டாக மூவ் ஆகுது. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, அட் த எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக் அவுட் இஸ் ஹையர் தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரேக் டவுன். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது, அப்போ ஆர்பிஐ பாலிசி இருந்தது. ஆர்பிஐ பாலிசி வந்து நானே என்ன ட்வீட்லாம் போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 50 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அது குறைச்சா வந்து பேங்க் நிஃப்டிக்கு நல்லது. ஸோ அதனால் நான் வந்து ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்து நான் புல்லிஷாக இருந்தேன். அதனால தான் நான் காலை பை பண்ணேன். நம்ம காலை பை பண்ணும்போது என்ன ஆகும், 55,000 கால் 1,500 1,500 கொடுத்து எப்படி பை பண்ண முடியும்? அது வேறு லாட் சைஸ் 30 × 1,500 45,000 நீங்கள் கையை விட்டு கொடுக்கணும். ஸோ 45,000 நீங்கள் கையை விட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஒருவேளை நம்ம வியூ தப்பாக போய் கீழே போச்சுன்னா 45,000 ஜீரோவுக்கு போயிடும். ஏற்கனவே வந்து செபியில் வந்து ஒரு 93% பேர் லாஸ் பண்ணுறாங்க, ஒரு 6% பேர் வந்து ஒரு பேர்லி மேக் ப்ராஃபிட் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் ஆப்ஷன் பையர், எத்தனை பேர் ஆப்ஷன் செல்லர்ன்ற டேட்டா கொடுக்கல. ஆப்ஷன் பையில் வந்து உங்கள் வியூ தப்பாக போச்சுன்னா மொத்த கேபிட்டலும் காலி. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு 57,000 காலை செல் பண்ணி அதை ஃபைனான்ஸ் பண்ணுறோம். இது 1,500 பை பண்ணுறோம், இது ஒரு 1,000 இதை செல் பண்ணுறோம். ஸோ வெறும் ஒரு வேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா கூட நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து 500 தான். அதுக்கு மேலே நமக்கு லாஸ் கிடையாது. ஸோ இப்போ என்ன ஆச்சுனாக்கா, ஆர்பிஐ பாலிசி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்போ மார்க்கெட் மேலே போச்சு, அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆச்சு. இப்போ 55,000த்துக்கும் 57,000த்துக்கு நடுவிலே தான் ட்ரெண்ட் நடந்துட்டுருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த 55,000 காலை பை பண்ணதும் 4,500 ப்ராஃபிட்டில் இருக்குது, 57,000 காலை செல் பண்ணதும் 27,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய பியூட்டி. கால் ரேஷியோட பியூட்டி என்னென்னா, ஒரு மைல்டு புல்லிஷாக இருக்கும்போது நீங்கள் கால் ரேஷியோவும், மைல்டு பேரிஷாக இருக்கும்போது புட் ரேஷியோவும் போட்டிங்கன்னா நீங்கள் பை காலம் ப்ராஃபிட்டில் இருக்கும், செல் காலம் ப்ராஃபிட்டில் இருக்கும். அல்லது புட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பை புட்டும் ப்ராஃபிட்டில் இருக்கும், செல் புட்டும் ப்ராஃபிட்டில் இருக்கும். அதுதான் இதனுடைய ஒரு பியூட்டி.
அஃப்கோர்ஸ் இந்த பே ஆஃப் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன் சைடு வந்து ஒரு லிமிட்டட் ரிஸ்க்கு, அப் சைடு அன்லிமிட்டட் ரிஸ்க். இஃப் சப்போஸ் ஒரு வேளை பேங்க் நிஃப்டி 60,000 65,000லாம் போச்சுன்னா லாஸ் நிறைய வரும். அஃப்கோர்ஸ் அது ஏதாவது ஹெட்ஜ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் என்ன ஒன்று, பேங்க் நிஃப்டியில் வந்து வீக்லி ஹெட்ஜிங் பாசிபிள் கிடையாது, நிஃப்டியில் தான் பாசிபிள். இது வந்து ஒன்று. ஸோ இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 2,20,000 ரூபாய். இதனுடைய ப்ராஃபிட் வந்து 32,000. ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 14% ப்ராஃபிட்டு. இதெல்லாம் வந்து ஒரு 4 வாரத்தில். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், 55,000 கால் 1,500 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு 57,000 கால் 500 ரூபாய் × 2 1000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டேன். அப்போது இன்னும் வந்து கையை விட்டு ஒரு 500 ரூபாய் டெபிட்டில் இருக்குது. நான் என்ன பண்ணேன், சரி ஏதாவது கொஞ்சம் ஒரு புட்டை செல் பண்ணி அந்த கொஞ்சம் ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணுவோம். ஆனால் 500 ரூபாயும் கலெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இத்தனை ரூபாய் கலெக்ட் பண்ணோன்னு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது. எங்கே சப்போர்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்து தான் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி 54,000லேருந்து 56,000க்குள்ளார வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னவே ஒரு 54,000 சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 350 ரூபாய்க்கு செல் பண்ணேன். இப்போ பாருங்கள், அந்த புட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2,20,000 மார்ஜினு, 15% ரிட்டர்னு, 32,000 ப்ராஃபிட்டு. ஸோ இதோட சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 2,54,000 மார்ஜினு, 42,000 ப்ராஃபிட்டு. அது வந்து 17% ரிட்டர்ன். ஸோ ப்ராஃபிட் ஆக்சுவலாக கொஞ்சம் அப்சல்யூட் ப்ராஃபிட்டும் ஒரு 10,000 கூடி இருக்குது, பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கூடி இருக்குது. இது காரணம் என்னென்னா நான் வந்து இது பண்ணதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், டவுன் சைட் ரிஸ்க் வந்து லிமிட்டடு, அப்சைட் ரிஸ்க் அன்லிமிட்டடு. ஆக்சுவலாக இது பே ஆஃப் சார்ட் சரியாக காமிக்கல. டவுன் சைட் ரிஸ்க்கும் அன்லிமிட்டட் தான். ஏன்னா 54,000 புட்டு இருக்குதுன்றதுனால 54,000 கீழே போச்சுன்னா அது நிறைய லாஸ் கொடுக்கும். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடு நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் எப்போது ஒரு மைல்டு புல்லிஷாக இருக்கிறீங்கன்னா கால் ரேஷியோ எடுக்கணும். அந்த பை பண்ணுற கால் வந்து அட் த மணி அல்லது ஸ்லைட்லி இந்த மணி இருக்கணும். செல் பண்ணுறது வந்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அங்கே பண்ணணும். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் டேர் டெவில் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, ஒருவேளை ஒரு புட்டை செல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கலெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, சப்போர்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்து அதை இது பண்ணணும். ஸோ இது பண்ணிங்கன்னா இந்த பாருங்கள், ஒரு இது ஓவராலில் மொத்தம் 4 ட்ரேட் எடுத்திருந்தேன். அந்த ஒரு ட்ரேடுமே கிட்டத்தட்ட 10%க்கு மேலே தான் ப்ராஃபிட். இருக்கிறதுலே கம்மியான ப்ராஃபிட் இது தான். அதனால தான் அதை கடைசியாக போடலாம் வச்சுருக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம வீர தீர செயல்களெல்லாம் முதல்ல சொல்லிடுவோம், கம்மியான ப்ராஃபிட் இருக்கிறத கடைசியாக போடுவோன்னு வச்சுருக்கிறேன். பட் ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒரு மாதத்தில் இந்த 4 ட்ரேடு எல்லாம் பேப்பர் ட்ரேடு தான். எதுவும் நம்ம சொந்தமாக எடுக்கலை. ஏதோ 1-2 எடுத்த ட்ரேடும் இஸ்ரேல் ஈரான் வாரில் பயந்து போய் வெளியே வந்துட்டோம், அது வேறு விஷயம். ஸோ இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இதனுடைய மார்ஜின் மணி. இந்த 10 லட்ச ரூபாய் மார்ஜின் மணிக்கு கிட்டத்தட்ட 1,12,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துருக்குது. இது வந்து இன்றைக்கி நிலவரம். இது வந்து வெனஸ்டே 25 ஜூனு. நாளைக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகும். கால் ரேஷியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தொண்டை கொஞ்சம் வீணாக போகுது, அதனால் நான் இதோடு நிறுத்திக்கிறேன். கம்ப்யூட்டரே காமிச்சுட்டுருக்கிறேன், கொஞ்சம் முகத்தையும் காமிச்சிருவோம். ஸோ கால் ரேஷியோ எப்போ பண்ணணும்? கால் ரேஷியோனா என்ன? ஒரு காலை பை பண்ணணும், 2 அல்லது 3 காலை செல் பண்ணணும். பை பண்ணுற அட் த மணியை ஸ்லைட்லி இந்த மணியாக பண்ணணும், செல் பண்ணுறது அவுட் ஆஃப் த மணி பண்ணணும். எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ அங்கே பண்ணணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு புட்டு வந்து செல் பண்ணலாம், அது வந்து எங்கே சப்போர்ட் இருக்குதோ அங்கே பண்ணணும். ஸோ இதை பண்ணிவிட்டு இந்த ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வியூ கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் வியூ தப்பாக போச்சுன்னா லாஸ் வரும். அந்த ஹெட்ஜ் பண்ணுறதும் பண்ணாதான் உங்கள் விருப்பம். பொதுவாக நான் வந்து என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் வந்து அதிகமாகலாம் ஹெட்ஜிங்லாம் நான் பண்ணுறது கிடையாது. தேவைப்பட்டால் பண்ணிப்பேன், அவ்வளோதான். மற்றபடி இது கிடையாது. ஸோ இந்த ரேஷியோன்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங். என்னென்னா, சம்டைம் உங்கள் வியூ கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் பை பண்ணுற ஆப்ஷனும் ப்ராஃபிட் கொடுக்கும், செல் பண்ணுற ஆப்ஷனும் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதுதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம புட் ரேஷியோ பற்றி பேசுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.